வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெரிஞ்சது சொல்கிறோம் சேனல். இந்த வீடியோ ஒரு vlog மாதிரி தாங்க. பெங்களூருக்கு நாங்கள் போயிருந்தப்போ எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ட்ரெயினில் போயிருந்தப்போவே எங்களுக்கு ரீச் ஆக 10 மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து பிளானட்டோரியம் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அன்றைக்கி வந்து அது ஆனால் க்ளோஸ் ஆகி இருந்தது. அதனால நாங்கள் வேறு வழி இல்லாமல் அங்கே பக்கத்தில் ஒரு பார்க்கில் சும்மா கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். இது வந்து அங்கேருந்து கொஞ்சம் நியர்பையான இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான், ஷெசான் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது. இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் ஸ்டீக் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சதா அப்படின்னா இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆச்சு. ஆனால் சாப்பிட முடிஞ்சது. டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது. சிக்கன் மட்டும் லைட்டாக ஹார்டாக இருந்துச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிரில் சிக்கன் அண்ட் சிக்கன் டிக்கா வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜி மியூசியம் அங்கே தாங்க போயிருந்தோம். அங்கே டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எழுதியிருந்ததுன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 95 ருபீஸ், சில்ட்ரன் அபோவ் 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் 95 ருபீஸ், சில்ட்ரன் பிலோ 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஃப்ரீ இப்படின்னு போட்டிருந்தாங்க. எங்களுக்கு துரதிருஷ்டவசமாக 2 பேருமே 5 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்காங்களா, அதனால 2 பேர்த்துக்குமே ஃபுல் டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஆச்சு. உள்ளே போனால் சயின்ஸ் ஆன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. இது ஆக்சுவலி ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் அதுக்கப்புறம் எடுக்கலை. இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்கப்போ சும்மா அந்த ஸ்பியரில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஷோ முடிகிறப்ப இப்படி ஏர்த்தை வச்சு நிப்பாட்டினாங்க. அது அழகாக ஏர்த்து சுற்றுற மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருந்துச்சா, அதுக்கிட்ட யாரெல்லாம் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ள தனித்தனியாக சில ஷோஸ் நடந்தது. அந்த ஷோக்கெலாம் செப்பரேட்டாக நம்ம டிக்கெட் வாங்கணும். இந்த மாதிரி உள்ள ஷோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சயின்ஸை பற்றி இன்னும் நிறையா இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்களும் அங்கே வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 or 4 ஃப்ளோர்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ அது எத்தனை மாடி இருந்ததுன்றதை நான் மறந்துட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ள புக் ஸ்டால்லாமும் இருந்தது. இப்போ நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலில் வந்து ட்ரிப் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா இந்த மியூசியமுக்கு கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு மியூசியம், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான மியூசியம். இது முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ஸ்னோ சிட்டிக்கு போயிருந்தோம். இந்த ஸ்னோ சிட்டி வந்து என்னால் மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பில்டிங்குள்ளே ஸ்னோ சிட்டி மட்டும் இல்லாமல் நமக்கு கேமிங் ஆர்கேட் தனியாக, 90 சினிமா, அப்புறம் விஆர் கேம்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஸ்னோ சிட்டிக்கான டிக்கெட் வந்து வீக் டேஸாக இருந்துச்சு, அதாவது ரொம்ப ஸ்பெஷல் ஹாலிடேஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா 650, பட் வீக்கெண்ட்ஸ் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா 750 பெர் ஹெட். இப்போது நாம் வந்து ஸ்னோ சிட்டியை பற்றி பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப வேர்க்கும் அப்படிங்கிறதுனால நான் எப்போயுமே வந்து ஹில்லி ஏரியாஸ் ரொம்ப நல்லா குளுன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் இந்த ஸ்னோ சிட்டி இருக்குது பார்த்திங்களா, எனக்கு லைஃப்லேயே ஸ்னோவே வந்து வெறுக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுருச்சு. ஏன்னா உள்ளே வந்து என்னால் என்னன்னு தெரியல, எனக்கு அந்த குளிரை தாங்கவே முடியல. பயங்கரமாக கால்லாம் விரைச்சி போய் நான் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்தேன். இங்கே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணது என் 2 பிள்ளைங்களும் தான். நானும் சரி அவங்களும் சரி. உள்ளே ஒரு சின்ன கஃபே மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே உட்காந்து காஃபி ஒரு 4 காஃபி கிட்ட குடிச்சிருப்போம். இருந்த டைம் வந்து வெறும் 45 மினிட்ஸ் தான். ஆனால் உள்ளே வந்து ஸ்னோ ஸ்லைடு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கடைசியில் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி டிஸ்கோ லைட்லாம் போட்டு ஸ்னோ டிஸ்கோ அப்படிலாம் இருந்தது. உள்ளேயே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அவங்க வெளியில் நிற்க வச்சும் எடுத்து தருவாங்க, உள்ளே வந்து எடுத்து தருவாங்க. எதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளில வந்தோடனே அப்பாடா உயிரோட வெளில வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அடுத்த நாள் காலையிலேயே நாங்கள் ஜவஹர்லால் நேரு பிளானட்டோரியம் போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி அங்கே ஒரு பெரிய ப்ளே ஏரியா இருந்தது. எங்களுக்கு வந்து ஷோ டைமிங், அந்த ஸ்கை தியேட்டர் ஷோ டைமிங் வந்து 11 o'clock என்னமோ தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 30 to 40 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆச்சு. அதனால நாங்கள் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவில் பிள்ளைங்கள கொஞ்சம் விளையாட விட்டுட்டு அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். உள்ளே நம்ம என்டர் ஆனோடனே நம்ம ரைட்டில் வந்து பிளானட்டோரியம் பில்டிங், அதாவது இந்த ஸ்கை தியேட்டர் இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கும். ஃப்ரண்ட்டில் இந்த ப்ளே ஏரியா இருக்கும். நம்ம லெஃப்ட் சைட் திரும்பினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐஸ்கிரீம் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பேண்ட்ரி மாதிரி ஒன்றும், அதுக்கு பின்னாடி ஒரு புக் ஷாப்பும் இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம ஸ்கை தியேட்டருக்கு டிக்கெட் எடுக்கணும். அது வந்து கன்னடா லாங்குவேஜ்லேயும் இருந்துச்சு, இங்கிலீஷ்லேயும் இருந்துச்சு. வேறு வேறு டைமிங். எங்களால் இங்கிலீஷில் வந்து பார்க்க முடியல. எங்களுக்கு கன்னடா டைமிங் தான் கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் போன சமயத்தில். அதனால சரின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துட்டோம். டிக்கெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 75 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 50 ருபீஸ். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புன்னு போட்டு 40 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த டூர் மாதிரி வருவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் 40 போல். இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கை தேட்டருக்குள்ளே போய் ஷோக்கு ரெடி ஆயாச்சு. இந்த ஷோ வந்து நான் எப்படி சொல்கிறது, எனக்கு கன்னடா லாங்குவேஜில் பார்த்ததுனால தான் இப்படியா
இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஓவரால் ஐ வாஸ் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைடு வித் த ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, இதுதாங்க எங்களோட ட்ரிப்லே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பன்னர்கட்டா நேஷ்னல் பார்க். இந்த நேஷ்னல் பார்க்குக்குள்ளே நம்ம சஃபாரி ட்ரிப் போகலாம். உள்ளேயே தனியாக ஜூ ஒன்று இருக்குது, அதோட பட்டர்ஃப்ளை பார்க் ஒன்று இருக்குது. இதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம காம்போவாக எடுத்துக்கலாம். பஸ் சஃபாரி, அதுக்கப்புறம் ஜூ, பட்டர்ஃப்ளை பார்க் இது எல்லாமே சேர்த்து ஒரு காம்போவாக புக் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்கன்னா, இன்ஃபேன்ட்ஸ் அதாவது 0 to 4 years ஏஜுக்கு வந்து ஃப்ரீ, 5 to 11 years சில்ட்ரனுக்கு வந்து 470 ருபீஸ், அடல்ட்டுக்கு வந்து 670 per person. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏசி பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். நான் சொன்னது இப்போ ரேட்டுமே ஏசி பஸ்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் இப்போ சொன்னேன். இது நல்ல வேளை நாங்கள் பண்ணோன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா பக்கத்தில் இருக்க அந்த நான் ஏசி பஸ்ஸை பாருங்களேன், அவங்களுக்காக வந்து கிரில் போட்டிருந்தாங்க. அதுக்கு உள்ளே நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கம்பியெல்லாம் தெரியுமா வேறு. எங்களுக்கு இதில் எடுக்கும்போது நாங்கள் ஏதோ பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடச்சிது. எனக்கு அதனால தான் மெயினாக இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அனிமல்ஸை பிரித்து வச்சுருந்தாங்க. ஹெர்பிவோர்ஸ் தனியாக, கார்னிவோர்ஸ் தனியாக, ஆம்னிவோர்ஸ் தனியான்னு. அதாவது பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் இருக்கும்ல, இந்த எலிஃபெண்ட்டு, டீர் இவங்கெல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கார்னிவோர்ஸ் கிட்ட போனாங்கன்னா அடித்து சாப்பிட்ருவோம்ல, இப்போ சிங்கம்லாம் மானை விடாது. அதனால ஃபஸ்ட்டு ஹெர்பிவோர்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லெப்பர்ட், அப்புறம் லயன், டைகர் இதெல்லாம் பார்த்தோம். லெப்பர்டாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஃபென்ஸ்குள்ளே இருக்குது. இந்த லைன் வந்து ஃபென்ஸை விட்டு வெளியில் இருந்துச்சு, நம்ம ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்து டைகர், அதுவும் இதே மாதிரி தான், ஃபென்ஸை விட்டு வெளியில் தான் இருந்துச்சு. ஜாலியாக ஏதோ வாக்கிங் போயிட்டுருக்க மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆம்னிவோர்ஸில் வந்து பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் அதை வந்து எங்கள் துரதிருஷ்டவசமான நேரமோ என்னமோ தெரியல, லஞ்ச் சாப்பிட போயிருந்துச்சான். அதனால் எங்களால் அதை பார்க்க முடியாமல் போச்சு. அதை முடிச்சுட்டு நேராக பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு வந்தோம். ஏன்னா அப்படி நடந்து போகும்போது உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பார்க் தான் வரும் ஃபஸ்ட்டு. அதனால் அதை பார்த்துட்டு ஜூக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து உள்ளே கொஞ்சம் தூரம் நம்ம இப்படி நேச்சராக ஒரு நல்ல சீனரி ரசிச்சுக்கிட்டே வர மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்க விட்டாங்க. பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு வெளியில் என்ட்ரன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் மெயினாக அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் நம்ம எங்கே பார்க்க முடியுமோ அதோட என்ட்ரன்ஸ் வந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக தான் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஐடியாவாக பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளையை வந்து என்னால் வீடியோ சரியாக எடுக்கவே முடியல. ஏன்னா அது இஷ்டத்துக்கு பறந்துக்கிட்டே இருந்து தான் நிறையா பார்த்தோம், நிறையா இருந்துச்சு. உள்ளே அது ப்ரீட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாண்டும் இருந்துச்சு, அதுக்குள்ளே நிறையா ஃபிஷ்லாம் இருந்தது. எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நாங்களும் எவ்வளவோ பட்டர்ஃப்ளை பிடிப்போம் ட்ரை பண்ணோம். ஆனால் வழக்கம் போல் ஒன்றத்தை கூட பிடிக்கல. அதுக்கப்புறமா ஜூக்கு வந்துட்டோம். ஜூவில் வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளும் உள்ளே வந்து இருந்துச்சு. இதில் போகணும் அப்படின்னா இதுக்கு தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஆனால் அது எவ்வளோ அப்படிங்கிறது தான் நான் மறந்துட்டேன். ஃபேமிலிக்குன்னு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், 300 அப்படின்னு ஒட்டு மொத்தமாக. எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. நம்ம நடந்து போகணுன்னாலும் போகலாம். இங்கே நாங்கள் வந்து எது புதுசாக பார்த்தோம் அப்படின்னா ஜீப்ரா, ஜிராஃப் இது ரெண்டும் நாங்கள் யூஸ்வலாக மற்ற எந்த ஜூலையும் பார்த்ததில்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அங்கே லஞ்ச் சாப்பிட போன பியரை பார்க்க முடியல காட்டுக்குள்ளே. இங்கே வந்து ஜூவில் இருந்துச்சு, இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக எல்லா ஜூலையும் இருக்கிறது தான் இந்த ஹைனா, ஹிப்போபொட்டமஸ், ரைனோசரஸ், ஜக்கால், இந்த மாதிரி மங்கீஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு நைட் ஆகிடுச்சு. ஸோ அதோட எங்கள் டே முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் என்ன பண்ணோம்னா லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனுக்கு போயிருந்தோம். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஏரியாவை கொண்ட ஒரு பொட்டானிக்கல் கார்டன். இதுக்குள்ளே நிறையா நமக்கு பார்க்குறதுக்கு இடம் இருக்குது. அதாவது தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. பொன்சாய் கார்டன், ரோஸ் கார்டன், அப்புறம் லால்பாக் லேக். இந்த மாதிரி இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் 20ஓ 25ஓ இருந்தது. எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. அதோட இங்கே இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்டனுக்கு மொத்தம் 4 கேட் இருந்தது. 4 டைரெக்ஷன்ஸ் இருக்குல்ல, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு எல்லா டிரெக்ஷன்லேயும் ஒரு கேட் இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த சைடில் எங்களுக்கு லால்பாக் லேக் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொன்சாய் கார்டன், ரோஸ் கார்டன் இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது கிளாஸ் ஹவுஸ். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கிளாஸ் ஹவுஸ் தான் இந்த பொட்டானிக்கல் கார்டனில். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்களோட நேரமோ என்னமோ தெரியலங்க, அன்றைக்கி வந்து கர்நாடகா சிஎம் வந்து அங்கே விசிட் பண்ணுறதா இருந்துச்சுன்னு சொல்லி அங்கே ஏதோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுனால எங்கள் யாரையுமே உள்ளே விடலை. அதனால் எங்களால் கிளாஸ் ஹவுஸை பார்க்கவே முடியல. அதனால் நாங்கள் மற்ற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு பெரிய இடமா இருந்துச்சா, ஸோ வாக்கிங் போகிற மாதிரி ஜாலியாக ஃபுல் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து திப்பு சுல்தான் பேலஸ் போயிட்டோம். அங்கேயும் வந்து என்ட்ரி ஃபீஸ் ஏதோ இருந்தது, அதுவும் எவ்வளோன்னு எனக்கு மறந்துருச்சு. அது டைரெக்டாக வந்து கியூஆரில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருந்தது. உள்ளே நுழைஞ்சதும் லான் வந்து நல்லா பச்சை பசேன்னு நம்மளை வெல்கம் பண்ணிச்சு.
பழைய காலத்து அரண்மனை அப்படிங்கிறதுனால அந்த காலத்து பில்டிங் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது பார்த்துட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டோம். ஏன்னா ஈவினிங் 5:00 எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின். அதனால் நீங்களும் இதுக்கு முன்னாடி பெங்களூர் போயிருந்தீங்கன்னா எங்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்படியே வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.